பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த வெளியில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நமக்கு யாருன்னா பிடிச்சிச்சுன்னா அவங்க கிட்ட நிறைய பேசிக்கிட்டே இருப்போம். அவங்க போர் அடிக்குன்னு சொன்னா கூட நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவங்கள நமக்கு அவ்வளோ பிடிக்கும். இங்கே சாமுவேல் கேரக்டரை அவங்க முன்னாடி கொண்டு வர விரும்புகிறேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 15வது வசனத்தை நீங்க வாசி பாருங்க. வீடுகளில் சாமுவேல் படுத்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ அவர் இருக்கிற அந்த ஆலயத்துல, அவர் பணி செய்து கொண்டிருக்கிற ஆலயத்துல ஒரு தாத்தா இருப்பாரு. ஓகே, அப்போ இவரு சாமுவேல் படுத்து கொண்டு இருக்கும் போது தேவன் சாமுவேலை கூப்பிடுறாரு. வாட்டி கூப்பிடுறாரு. அப்போ சாமுவேல் நினைச்சா அந்த தாத்தா தான் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு போயிட்டு, நீங்க தானே கூப்பிட்டீங்கன்னு கேட்கும் போது இல்ல நீ படுத்துக்கோன்னு சொல்றாரு. அப்படி 2வது வாட்டி 3வது வாட்டியும் நடக்குது. அப்போ 3வது வாட்டியும் அந்த தாத்தாட்ட போய் நீங்க தானே கூப்பிட்டீங்கன்னு கேட்கும்போது அந்த தாத்தா சொல்றாரு, இல்ல உனக்கு மறுபடியும் உன்னை கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னா சொல்லு மடியன்னு கேட்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம நேசிக்கிறவங்க கிட்ட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இப்போ நம்ம ஒருத்தங்கள்ட்ட பேசுறோம்ல, அவங்க என்ன என்கிட்ட இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா ஒரு வாட்டி கூட நான் பேசுறதை இவங்க கேட்கறதுக்கு மனதில்லாம இருக்காங்கன்னு நினைச்சிட்டா நம்ம நேசிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வலியை உருவாக்கிடுவோம். இங்க சாமுவேல் அந்த வலியை உருவாக்கல. 4வது முறை அந்த வாய்ஸ் வந்த உடனேயே அவர் என்ன தெரியுமா செய்யறாரு? சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உண்மையாவே நம்ம நேசிக்கிறவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத மாத்திரம் பெருசு இல்லைங்க, அவங்க சொல்றத கேட்டு நடக்கணும். இன்னைக்கு உண்மையாவே சாமுவேல் தேவனை நேசித்ததுனாலதான் நீங்க சொல்லுங்கப்பா நான் என்னனாலும் கேட்கிறேன்னு அந்த வார்த்தையை சொல்றாங்க. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் தேவனை நேசிக்கிறோம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அவர்கிட்ட கேட்கிறோம். இந்த உலகத்துல எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், துணி வேணும், எனக்கு வேலை வேணும், பிசினஸ் வேணும், எவ்வளவு விஷயங்களை தேவன்கிட்ட கேட்கிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என் நல்ல படிப்பு வேணும், காசு வேணும், எல்லாமே கேட்கிறோம். ஆனா தேவன் நம்ம கிட்ட கீழ்ப்படியணும்னு நினைக்கிற விஷயம், தேவன் நம்ம கிட்ட சொல்ற விஷயத்தை எத்தனை பேர் அதை உள்வாங்கி கீழ்ப்படுகிறோம்? நம்ம இன்னும் கிளியரா சொல்லணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு சொல்லு மடியன்னு கேட்கிறேன்னு சொல்லு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கேட்ட ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல, கேட்காத ஆசீர்வாதங்களும் நிறையவே உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். God bless you.